ஹலோ கைஸ் எல்லாரும் இருப்பீங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா ஒத்தலஸ் எபிலிட்டி பட் ஓபி போடுறதுனால 47 48 சாப்டர் பார்க்க போகிறோம். கருக்குள்ள பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனில் கிளிக் பண்ணுங்க. சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் கருக்குள்ள பண்ணாமா. ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா சாப்டர்லேருந்து ஆரம்பிக்கிறாங்க. சாப்டரில் பார்த்தீங்கன்னா நம்ம ஜியோஜன் இருக்கா இல்லையா, அவ்வளோ பவர் யூஸ் பண்ணியிருப்பார். யார் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேரலைஸ் பவர் யூஸ் பண்ணியிருப்பான். யார் மேலே பார்த்தீங்கன்னா நம்ம கேப்டன் மேலே யூஸ் பண்ணியிருப்பான். கேப்டன் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு பவர் யூஸ் பண்ணி ஆரம்பிக்கிறாரு. பார்த்தீங்கன்னா அவர் ஒரு ஹோலி ஷீல்டுன்னு சொல்லிட்டு வர வைக்கிறாரு. இந்த அட்டாக் என்ன ஒன்று பண்ணாருன்னு சொல்லிட்டு நம்ம ஒயிட் பிரின்சிபல்னு ஷாக் ஆகுறாரு. என்ன இது போன மேட்ச்சில் இன்னும் பண்ணி இந்த எபிலிட்டி வச்சுக்கிட்டா நடிப்பேர் வச்சான். ஆனால் இவர்கிட்ட ஒன்றுமே வேலைக்காகலன்னு சொல்லிட்டு சொல்லுங்கிறான். நம்ம பிரின்சிபல் பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட இருக்கிற ஹோலி ஷீல்டு தான், எந்த எபிலிட்டியும் அவனால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. வேறு என்ன அட்டாக் இந்த யூஸ் பண்ணல ஃப்ரெண்ட், என்ன ஒன்றும் பண்ண சொல்லிட்டு நம்ம கேப்டன் சொல்கிறாரு. டக்குன்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அவர் ஸ்வார் பார்த்தீங்கன்னா அப்படி கீழே போட்டுறாரு. என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு அவர் அடிச்சா பாருங்கிறாரு. ஷாக்காக இது எப்போ என் மேலே இந்த அட்டாக் ஏற்பட்டுச்சுன்னு சொல்லிட்டு லூஃபன் வந்து சொல்கிறான். உங்கள் மேலே எந்த அட்டாக் யூஸ் பண்ணாலும் உங்கள் ஓல்டு ஷீல்டால் நீங்கள் அது பிளாக் பண்ணிடுங்க எனக்கு தெரியும். அதனால உங்கள் ஸ்வார் மேலே யூஸ் பண்ணேன். உங்கள் ஸ்வார் மேலே யூஸ் பண்ணனால நீங்கள் அந்த ஸ்வார் தோட்டன்னு உங்களுக்கு அந்த எபிலிட்டியான அந்த எஃபெக்ட் கட்சிருன்னு சொல்லிட்டு நம்ம லூஃபன் சொல்கிறான். இந்த சின்ன எபிலிட்டின்னு என்ன தோக்கடிக்கும்னு நினைக்கிறியா லூஃபன்? அதெல்லாம் நடக்கவே நடக்காதான். என்ன ஒரு பவர் முழுசாக நீ பார்க்கல, இதுக்கு மேலே நீ பார்ப்போன்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான், நம்ம லூஃபன் அட்டாக் பண்ணிட்டு அவனை ஒரு ஓல்டு ஷீல்டோட பாடி ஃபுல்லாக ஓல்டு ஷீல்டு கவர் பண்ணி வராமல் பாருங்க. லூஃபன் பார்த்தீங்கன்னா டக்குன்னு அவன் வர பவர் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். டக்குன்னு 2 போர்ட்டல் மாதிரி யூஸ் பண்ணுற பாருங்க. நம்ம வாய்ஸ் பிரின்சிபல் அவர் மட்டும் இல்லாமல் ஜூவும் பார்த்தீங்கன்னா ஷாக் ஆகுறாரு. என்ன 2 போர்ட்டலா இவங்ககிட்ட எத்தனை ட்ராகனாக இருக்குது, என்ன சம்மன் பண்ண போகலான்னு சொல்லிட்டு 2 பேர் ஷாக் ஆகுறாங்க. இன்னொரு பவர் நீங்கள் காமிச்சிட்டீங்க, என் பவர் நான் காமிக்க வேணாமான்னு சொல்லிட்டு அவனா பண்ணுறான். 2 போர்ட்டலில் பண்ணுவேன் நல்லா ஜியோஜன் வர வைப்பான் பாருங்க. ஜியோஜன் வந்து நம்ம கேப்டன் போட்டு அடிக்கிறான் பாருங்க. கேப்டனுக்கு ஷாக்கு. எப்படி அவன் மட்டும் 3 பீஸ்ட் 3 ட்ராகன் வச்சுருக்கிறான்னா என்னால் நம்ப முடியும்னு சொல்லி வச்சுருக்கிறான். பார்த்து நம்ம வாய்ஸ் பிரின்சிபல்னால் ஷாக் ஆகிறாரு. லூஃப் பண்ணிக்கிட்டு மொத்தம் 3 ட்ராகன் இருக்கா, இது எப்படி சாத்தியம்னு சொல்லிட்டு அவர் ஷாக் ஆகுறாரு. நம்ம பிரின்சிபல் பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட என்னென்ன எபிலிட்டி இருக்குது, என்னென்ன எபிலிட்டி இருக்குன்னு சொல்லிட்டு காமி லூஃபன் உன் மாதிரி நான் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பிரின்சிபல் சொல்கிறாரு. உன்னை என்னால் 2 செகண்டில் அடிச்சிட முடியும் பார்க்கலையேன்னு சொல்லிட்டு நம்ம லூஃபன் பார்த்தீங்கன்னா ஜிஃபி கிட்ட இன்னொரு சோல் கிங் பவர் யூஸ் பண்ணு சொல்லிட்டு சொல்கிறா பாருங்க. நம்ம ஜிஃபி பார்த்தீங்கன்னா 2 ட்ராகன் கொண்டு இருப்பாங்களே, அந்த சோல் கிங் பவர் மட்டும் அந்த ட்ராகன் கிங் சோல் பார்த்தீங்கன்னா இவங்க பார்த்தீங்கன்னா டைம் பண்ணி வச்சுருப்பாங்க, அதுதான் யூஸ் பண்ணுறாங்க. நம்ம இப்போ கேப்டன் பார்த்து ஷாக் ஆகுறாங்க. என்னது அது மொத்தம் 5 ட்ராகன் இருக்குது லூஃபன்கிட்ட, இது எப்படி ட்ராகன் கிங் சோல் இவங்ககிட்ட வந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம கேப்டன் ஷாக் ஆகி பார்த்துருக்கிறாரு. ஒரு ட்ராகன் சோலோ பார்த்தோன்னா கிட்ட 22 லெவலில் இருக்குது, எப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு வாய்ஸ் பிரின்சிபல்னால் ஷாக் ஆகி பார்த்துருக்குறாங்க. ட்ராகன் கிங்கத்தில் பார்த்தோன்னா லூஃபன் ஒரு ஹிஸ்ட்ரி அவன் பேர் படிக்க போகிறான். நம்ம நார்மலாக ட்ராகன் டைம்னா அதிசயமாக ஒரு ட்ராகன் தான் இருக்குன்னா நம்ம லூஃபன் கிட்ட பார்த்தோன்னா 5 விதமான ட்ராகன் இருக்குது. இது எப்படின்னு தெரியலன்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக பார்க்குறாங்க 2 பேருமே. நம்ம பிரின்சிபல் பார்த்தீங்கன்னா உன்னோட திறமை என்னென்னு காட்டு லூஃபன், உன்னோட ஹிடன் எபிலிட்டி உன்னோட பவர் எந்த அளவுக்கு இருக்குன்னு நான் பார்த்தாகணும்னு சொல்லிட்டு நம்ம பிரின்சிபல் பார்த்தீங்கன்னா யூஸ்னுக்கிறாரு. நம்ம லூஃபன் பார்த்தீங்கன்னா அவனோட 5 ட்ராகன் எனக்கு வச்சு மாசம் இருக்கான பாருங்க. டக்குன்னு நம்ம கேப்டன் கிட்ட நீங்கள் தானே என்னோட ஃபுல் பவர் கேட்டிங்க, உன்னோட பவர் என்னன்னு காமிட அப்புறம் நேஷனல் டேல நீங்கள் செலக்ட் ஆகணும்னு சொன்னீங்க, அதே மாதிரி நானும் என் பவர் காமிச்சிருக்கேன், இந்த பவர் போகிறமான்னு சொல்லிட்டு பாருங்கள் சொல்லிட்டு அந்த 5 ட்ராகன் பார்த்தீங்கன்னா நம்ம கேப்டன் மேலே அட்டாக் பண்ணிட்டு விடாமல் பாருங்கள். கேப்டன் எப்படி பிளாக் பண்ணுன்னு தெரியல, 5 ட்ராகன் வட்டி ஒரே ட்ராகன் இருந்தால் சமாளிச்சு எப்படி சமாளிக்கணும்னு சொல்லிட்டு வச்சுருக்கிறான். நம்ம ஜீவன் பார்த்தீங்கன்னா அவளோட கை மூலமாக நம்ம கேப்டன் அடிக்கிறதுக்கு வராமல் பாருங்கள். கேப்டன் என்னன்னா அவர் ஒரு ஓல்டு ஷீல்டு லைட்னு சொல்லிட்டு அவரோட பவர் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. நம்ம ஜீவன் அச்சடியில் பார்த்தீங்கன்னா அந்த அடினாவே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அதிர்ந்து அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி செடைஞ்சு போயிடுது. நம்ம வைஸ் பிரின்சிபல்னால் அவரை நாங்கள் நிற்க முடியல, என்ன இன்னருக்கு பவர்ஃபுல்லாக இருக்கேன்னு சொல்லிட்டு பார்த்துன்னுக்குறாங்க. ட்ராகன் டைம்னு ஒரு எபிலிட்டி இருந்தால் அவர் ஒத்தலை சுத்தம் நினச்சின்னு இருந்தாங்க. ஆனால் இதுக்கு மேலே தான் தெரியும் எல்லாருக்கும் ட்ராகன் டைம்னா இந்த அளவுக்கு இப்போ ஓவர் பவர்ஃபுல்னு சொல்லிட்டு நம்ம பிரின்சிபலும் சொல்கிறாங்க. போகிற சீசன் விட்டுன்னு சொல்லிட்டு நம்ம லூஃபன் சொல்கிறான். நம்ம சீசன் விட்டோன்னே நாங்கள் பகம் மொத்தமாக கரைஞ்சி பார்க்குறாங்க. பார்த்தீங்கன்னா ஒரு நியூக்ளியர் பாம்பு போட்டு எந்த அளவுக்கு பள்ளமாக இருக்குது, அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பள்ளமாக இருக்குது. நம்ம சீசன் பார்க்குறான், எங்கே இவங்க இந்த காணும்னு சொல்லிட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா பவர் யூஸ் பண்ணி மேலே போயிடுறான். அவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபெமிலியர் மாதிரி இருக்குது, பார்த்தீங்கன்னா ஒரு வவால் மாதிரி இருக்குது, அது மேலே ஏறி தப்பிச்சிடுறாரு. லூஃபன்கிட்ட இதோ வரண்டு அட்டாக் பண்ணிட்டு சொல்லிட்டு வராரு பாருங்க. நம்ம வாய்ஸ் பிரின்சிபல் தான் ஷாக் ஆகுறாங்க, எப்படி ஒரு தப்பிச்சான்னு சொல்லிட்டு. நம்ம வாய்ஸ் பிரின்சிபல் ஷாக் ஆகுறாரு. நம்ம பிரின்சிபல் சொல்கிறாரு, அதாவது பார்த்தீங்கன்னா அவனோட ஓல்டு ஷீல்டின் பவர் யூஸ் பண்ணுறால அந்த பவர் பார்த்தோன்னா எவ்வளோ பேர் அட்டாக் பண்ணாலும் 10% பவர் மட்டும் தான், அதை பார்த்தீங்கன்னா 10% டேமேஜ் பண்ணிட்டோன்னா அவன் மேலே பரவ மாரி 90% டேமேஜ் பார்த்தோன்னா பூமிக்குள்ளே போயிடும், இல்லைன்னா எக்ஸ்பீரியன்ஸ் யாராவது பார்த்தீங்கன்னா மறைஞ்சு போயிடும்னு சொல்லிட்டு நம்ம பிரின்சிபல் பார்த்தீங்கன்னா வாய்ஸ் பிரின்சிபல்கிட்ட எக்ஸ்பிளேஷன் பண்ணுறாரு.
நம்ம வாய்ஸ் பிரின்சிபல்னு ஷாக் ஆகி பார்த்துன்னுக்குறாரு. நம்ம லூஃபன் பார்த்தீங்கன்னா, "நீங்க இந்த அளவுக்கு நீங்க வேகமா போவீங்கன்னு நான் எதிர்பார்க்கல. உங்ககிட்டயும் ஒரு ஃபெமிலியர் இருக்கான்னு" சொல்லிட்டு நம்ம லூஃபன பார்த்தீங்கன்னா பார்த்துன்னுக்குறான். இருந்தாலும் பரவாயில்ல, நீங்களும் நல்லாடா சண்டை போடுவீங்கன்னு சொல்லிட்டு சொல்றான் பாருங்க. டக்குனு என்ன ஆச்சுன்னு தெரியல. "என்னடா என்ன கிண்டல் பண்ணுறியேன்னு" சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான், அவனோட ஹோலி லைட் பவர் இருக்கும் இல்லையா, அவனோட ஸ்வாட்ல பார்த்தீங்கன்னா அப்படியே கெயின் பண்ணின்னுக்குறான் லூஃபன் அட்டாக் பண்ணிட்டு. லூஃபன் பார்க்குறான், என்ன இவன் ஹோலி லைட் ஸ்வாட்ல கெயின் பண்ணுறானான்னு சொல்லிட்டு. அவனை பார்த்தீங்கன்னா அவனோட பவர் யூஸ் பண்ணி லூஃபன் அட்டாக் பண்ணிட்டு வர பாருங்க. லூஃபன் டக்குன்னு பார்த்தீங்கன்னா எம்லியா பேரியன்னு சொல்லிட்டு போட்டுடுறான். அவன் அச்சடியில் பார்த்தீங்கன்னா அந்த பிளேட் லைட்டராக வடியுது. லூஃபன் எக்ஸ்பிளனேஷன் பண்ணுறான், இந்த பேரியர் நீ உடைக்கணும்னா உன்னோட ஃபுல் பவர் யூஸ் பண்ணி நீ தொடர்ந்து 4 வாட்டி அட்டாக் பண்ணணும், 4 இல்லை 5 வாட்டி அட்டாக் பண்ண, அப்போனா இந்த ஷீல்டு உடைக்க முடியும்னு சொல்லிட்டு நம்ம லூஃபன் எக்ஸ்பிளனேஷன் பண்ணுறான். ஏன்னா 4, 5 வாட்டி தானே, அது என்னால் முடியும்டா, என்னால் முடியாதுன்னு நினைக்கிறியா, நான் 76 லெவலில் இருக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான், அவன் பவர் யூஸ் பண்ணி அடிக்கிட்டு வரான் பாருங்க. டக்குன்னு லூஃபன் பார்த்தீங்கன்னா அவனோட பவர் யூஸ் பண்ணுறாரு. பார்த்தீங்கன்னா ட்ராகன் டண்டர் ட்ராகன் பவர் யூஸ் பண்ணா பாருங்க. இந்த பாரு, நான் உனக்கு ஒரு வாட்டி வாய்ப்பு தானே, தோல்வி ஒத்துக்கோ இல்லைன்னு அவன் சும்மா மட்டும் சொல்லிட்டு சொல்கிறா பாருங்க. அவன் அங்கேருந்து தப்பிச்சு போக பார்க்குறான். டக்குன்னு ஜிஹெச்என் இருக்கான் இல்லையா, அவன் முன்னாடி போய் பிளாக் பண்ணுறான். எப்படி அவன் இவ்வளோ ஸ்பீடை வந்தால் இந்த ட்ராகன் இந்த இவ்வளோ ஸ்பீடு இருக்குன்னு சொல்லிட்டு அவனால நம்ப முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம ஜிஹெச்என் பார்த்தீங்கன்னா ஃபீடாக வந்திருக்கா. நம்ம லூஃபன் பார்க்குறான், எங்கே நீ தப்பிச்சு மட்டும் போக ட்ரை பண்ணார, நீ 76 லெவல் தானே இருக்க, வந்து சண்டை போடுறா, ஏன்டா பைண்டு வரேன்னு சொல்லிட்டு நம்ம லூஃபன் பார்த்தீங்கன்னா கேட்குறான் பாருங்க. லூஃபன் பார்த்தீங்கன்னா அவனோட டண்டர் மேஜிக்கெல்லாம் நம்ம கேப்டன் அட்டாக் பண்ணியிருப்பானுங்க. கேப்டன் பார்த்தீங்கன்னா மேலேண்டுக்கே விழுந்துட்டோன்னு, இது எப்படி ஆச்சு என்ன நம்ம பிள்ளைய நான் தோட்டத்தை சொல்லிட்டு பார்த்துன்னுக்குறான். லூஃபன் பார்த்தீங்கன்னா ஒரு தோல்வி ஒத்துக்கூடா, நான் ஒன்று ஒட்டுறேன்னு சொல்லிட்டு லூஃபன் பார்த்தீங்கன்னா சொல்கிறான். அவனும் பார்த்தீங்கன்னா என்னால் ஒத்துக்க முடியாது, தோல்வி ஒத்துக்க முடியாதா, நீ என்ன வேணா பண்ணிடுறான்னு சொல்லிட்டு அவனும் சொல்கிறான் பாருங்க. லூஃபனை பார்த்தீங்கன்னா அவனோட தண்டர் மேட்ச் கெயின் பண்ணியிருப்பாள். அது பார்த்தீங்கன்னா அப்படியே அமல் பயன்படுத்த பாருங்க. அங்கே ஒரு பிளாஸ்ட் மாதிரி நடக்குது. அந்த புகை மட்டுமாக கரிஞ்சு நம்ம வைஸ் பிரின்சிபல்லாம் பார்க்குறாங்க. என்ன நினச்சி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவனோட ஃபுல் பாடி பார்த்தீங்கன்னா ஒரு தண்டர் மேஜிக்கால் பார்த்தீங்கன்னா ஒரு டேமேஜ் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஃபெமிலியர் இருக்கும்ல, அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தலையே இல்லை. நம்ம இப்போ கேப்டனும் பார்க்குறாரு, என் ஃபெமிலி வேறு செத்துச்சு, இப்போ நான் என்ன வேறு பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்த்துன்னுக்கிறாரு. லூஃபன் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ கேப்டன் கிட்ட சொல்கிறாரு, கேப்டன் இதை பாருங்கள், நீங்கள் தோல்வி ஒத்துக்குங்க, எனக்கு ரொம்ப வீக்காக இருக்குங்க, இதுக்கு மேலே கூட சண்டை போட்டால் நீங்கள் கண்டிப்பாக செத்துடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லூஃபன் சொல்கிறான். நான் நேஷனல் டைல் எப்படியாச்சும் கலண்டாங்கன்னு சொல்லிட்டு லூஃபன் சொல்கிறான். நம்ம வைஸ் பிரின்சிபல் பார்த்தீங்கன்னா, லூஃபன் நீ நேஷனல் டே ஆல்ரெடி பார்ட்டி பாஸ் ஆகிட்டாரா, நீ நேஷனல் டே போனான்னு சொல்லிட்டு நம்ம கேப்டன் சாரி கைஸ் நம்ம வைஸ் பிரின்சிபல் சொல்கிறா பாருங்க. கேப்டன் டக்குன்னு காண்டாகிறாரு, நீ வாயை மூடுறா, யார் இப்போ செலக்ட் ஆகுன்னு யார் செலக்ட் ஆகுறேன்னு சொல்லிட்டு நான் என்ன முடிவு பண்ணேன், நீ இல்லைன்னு சொல்லிட்டு கத்துறான் பாருங்க. நம்ம வைஸ் பிரின்சிபல் ஷாக்காக பண்ணுங்கிறாரு. என்னடா என்ன போயிட்டியாருன்னா சொல்லிட்டு தான் பார்த்துனுங்கிறாரு. இவளுக்கு ஒன்றும் புரியல. நம்ம வைஸ் பிரின்சிபல் பார்த்தீங்கன்னா, என்னடா நீ என்னடா, அவனா வின் பண்ணிட்டேனேடா, நீ தான் தோத்துட்டியா, தோல்வி ஒத்துக்கிறான்னு சொல்லிட்டு அவனும் சொல்கிறான் பாருங்க. நம்ம கேப்டன் பண்ண தோல்வி ஒத்துக்கிற மாதிரி இல்லை, எப்படியாச்சும் நான் வின் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு அவன் பண்ணுங்க ஸ்வாட் இருக்கிறான் பாருங்க. லூஃபன் பார்க்குறான், நீ என்னடா பண்ணுற, நீ என்னன்னு சொல்லிட்டு அவன் மாதிரி பார்த்துனுங்கிற பாருங்க. இந்த மாதிரி பண்ணாதீங்க கேப்டன் சொல்லிட்டு சொல்கிறான். இருந்தாலும் கேப்டன் தானா, உன்ன மாதிரி நாய்களுக்குன்னா நான் ஏன்டா இப்போ செலக்ட் பண்ணணும், நீயும் ஆல்ரெடி குப்பரை, நீ லோ லெவல்டா, இந்த மாதிரி காமனாக இருக்குன்னா நான் எப்படா செலக்ட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு நினச்சினேன். நம்ம கேப்டன் பார்த்தீங்கன்னா லூஃபன் அடிக்கிட்டு வரான் பாருங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு வார்த்தை சொல்லிடுறான், ஜின் ஃபேமிலி எவ்வளோ பெரிய ஆள், அவங்களே நீ பக்கச்சிக்கணும் ஒன்று சும்மா மட்டும் சொல்லிட்டு சொல்கிறான் பாருங்க. லூஃபன் டக்குன்னு காண்டாயிடுறான். நம்ம ஜிஎஃபி பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ணிட்டு போகிற பாருங்க. ஜிஎஃபி நீ இப்போ வர, நீ போனேன்னா கண்டிப்பாக அவனை கொண்டு வருவேன், நானே போகிறேன்னு சொல்லிட்டு லூஃபன் அங்கிட்டு போகிறான் பாருங்க. நம்ம கேப்டன் பார்த்தீங்கன்னா எல்லோரும் அட்டாக் பண்ணாலும் லூஃபன் பார்த்தீங்கன்னா அதுலேருந்து டேச் பண்ணின்னு இருக்கான். உன்ன மாதிரி நாய்க்கிலுங்கன்னா நான் ஏன்டா செலக்ட் பண்ணேன் நேஷனல் டைலில், இந்த மாதிரி காமனாக நான் செலக்ட் பண்ண மாட்டேன், நான் ஜின் ஃபேமிலிக்கு தான் நான் இந்த செலக்ட் கொடுப்பேன்னு சொல்லிட்டு சொல்கிறான் பாருங்க. லூஃபனுக்கு காண்டே டக்குன்னு அவன் ஒரு கிட் பண்ணிடுறான். அவன் கிட் பண்ணுறதுனா பண்ணிட்டு போய் வரான் பாருங்க. லூஃபன் சொல்கிறான், அப்போ இதான் பிரச்சனையா உனக்கு, நான் காமனாக உனக்கு பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு பேசினுக்கிறான். நம்ம லூஃபனாக சொல்கிறோம், நீ என்னை செலக்ட் பண்ணாலும் செலக்ட் பண்ண நான் கண்டிப்பாக நேஷனல் டைலில் வருவேன்டா, உன்ன மாதிரி நாயங்க இருக்கிறனால தான்டா எவன்கிட்ட திறமை இருக்கு அவனால் மேலே முன்னேறவே முடியல, உன்ன மாதிரி இரு ஆளுங்கன்னா செத்துடணும்டா, ஏன்டா உயிரோடு இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மோசமாக பேசுகிறான் லூஃபானும். அவனு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பேசின டைமில் நான் பார்க்குறேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜிஎஃப்ஆர் மட்டும் 5 ட்ராகன்ஸ்லாம் இருக்கு இல்லையா, லூஃபன் பின்ன அப்படியே வர பண்ணிக்கிட்டார் இன்னொரு பவர், என் பவர் மூலமாக நான் மேலே ஏறி போயின்னு இருப்பேன், எவனோ என்ன திறக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம லூஃபன் சொல்கிறான் பாருங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு உன் மேலே நான் மரியாதை வச்சுருந்தேன், ஆனால் இந்த மரியாதை நீயே கேட்டுக்கினேன், உன்ன மாதிரி நாய்ங்களுக்குன்னா நான் ஏன்டா மரியாதை கொடுக்கணும், இங்கிட்டு போயிடுறான்னு சொல்லிட்டு நம்ம லூஃபன் சொல்கிறான் பாருங்க. அவனுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது, நம்ம என்ன தப்பு பண்ணிட்டோமா இது வரைக்கும் சொல்லிட்டு அவனு யோசிச்சுனுக்கிறான். லூஃபன் சொல்கிறான், உன்னை கண்டிப்பாக நான் இனி கொண்டு இருப்பேன், ஆனால் உன்னை போனால் பார்த்து விட்றேன், இங்கிட்டு ஓடிடுறான்னு சொல்லிட்டு நம்ம லூஃபன் சொல்கிறான். அவன் பார்த்தீங்கன்னா மயக்க போட்டு வீந்துடுறான். நம்ம வைஸ் பிரின்சிபல்னால் ஓடி வராரு, ஏன்னா லூஃபன் கொண்டுட்டா பெரிய பேச்சு என்ன ஆகிடும், இல்லை பெரிய இஷ்யூஸ் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் இப்போ நிறைய பேர் என்ன வருவானுங்க லூஃபன் அட்டாக் பண்ணிட்டுருக்காங்க. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா வைஸ் பிரின்சிபல் அவன் உயிரோடு இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணுறாரு. நம்ம பிரின்சிபல் பார்த்தீங்கன்னா
இன்னொரு பவர் இன்க்ரெடிபிளாக இருக்குது லூஃபன். பார்த்தீங்கன்னா 5 ட்ராகன் வேறு நீ டைம் பண்ணி வச்சிருக்கேன். இது ரொம்ப விஷயமா இருக்குது. யூஸ்வலி நீ ஒரு பேர் இருந்தால் படிப்பேன். ஆனால் நீ போகிற பாரு கரெக்ட் தானே சொல்லிட்டு நம்ம பிரின்சிபல் கேட்குறாரு. லூஃபன் திரும்பி பார்க்குறாரு. யார் பிரின்சிபலான்னு பார்த்து பிரின்சிபல்கிட்ட நம்மக்கிட்ட பேசுகிறாங்க. லூஃபனும் பார்த்துட்டு பிரின்சிபலும் கிட்ட லூஃபனும் சொல்கிறான். யார் எந்த பாதையில் போனார் பர்ஃபெக்ட் பாதைன்னு சொல்ல முடியாது. 1 2 தடங்கள் தான் வரும். ஆனால் அந்த தடங்களை பார்த்தீங்கன்னா நான் நிறுத்து போகிறவர்னு சொல்லிட்டு லூஃபன் சொல்கிறா பாருங்க. பிரின்சிபல் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போட்டு யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. லூஃபன் பார்த்தீங்கன்னா எனக்கு கண்டுக்காமல் போகிறான். சரி ஓகே முடிவு பண்ணிட்டான் இவன் நல்ல வழியில் தான் போகிறான்னு சொல்லிட்டு நம்ம பிரின்சிபல் விட்டுறாரு. நம்ம ஜே நரம்பிட்ட ஜேஃபி பார்த்தீங்கன்னா அவங்கள வெளியே வந்துடுறாங்க. அந்த பிரின்சிபல் பார்த்து எனக்கு பயமாக இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க பாருங்க. சீனில் ட்ராகன் கட்டி நார்த் சைடில் இருக்கிற பிளேஸாக காமிக்கிறாங்க. அதில் பிளேஸில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வாய்ஸ் ஓவர் மாதிரி குத்துனுங்கிறான். லூஃபன் பார்த்தோன்னா இருக்கிற ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கான். அவன் பவர் ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு பேசுனுங்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடி 10 சாப்டர் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒருத்தர் பார்த்துருப்போம் இல்லையா, இவன் பேர் இதுக்கு மேலே நம்ம லீன்னு கூப்பிட்டாங்க. லீயோ பார்த்தீங்கன்னா சிரிச்சாங்க இருக்க லூஃபன் பவர்ஃபுல்லாக இருக்கிறான்னு சொல்லிட்டு. லீ பார்த்தீங்கன்னா அவனோட அசிஸ்டன்ட்டு உள்ளே வர சொல்கிறான். சார் கூப்பிட்டீங்களா சார்ன்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் கேட்குறான் பாருங்க. ஆமாம் உள்ளே வர நான் இப்போ வெளியே கிளம்ப போகிறேன்னு சொல்லிட்டு அவனை சொல்கிறான் பாருங்க. எங்கே சார் கிளம்புறீங்கன்னு சொல்லிட்டு அவனு கேட்குறான். இந்த மாதிரி நான் ட்ராகன் கேபிட்டல் அகாடமிக்கு தான் நான் போகிறேன். நான் வர வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்துக்கோ, எந்த பிரச்சனையும் இல்லாமல் பார்த்துக்குறான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான். லீயும் அங்கேருந்து கிளம்புறான். அவன் அசிஸ்டன்ட் ஓகே சார்ன்னு சொல்லிட்டு சொல்லிடுறான். நெக்ஸ்ட் சீனில் லூஃபன் ஒரு வில்லராக காமிக்கிறாங்க. லூஃபன் பார்த்தீங்கன்னா நைட் டைமில் அவன் என்ன பண்ணுறான், அவனுக்கு ஒரு மேப்பை கிடைக்கிற என்ன மேப் பார்த்தீங்கன்னா இந்த நேஷனல் டே இருக்குல்ல எங்கே நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துக்கிறான். கிட்ட இங்கேருந்து 1000 கிலோமீட்டருக்கு மேலே இருக்கிறான்னு சொல்லிட்டு லூஃபன் அதிர்ச்சியாக பார்க்குறான். இப்போ நம்ம எப்படி பண்ணுது அங்கே வேறு போயிட்டு வரணுமே, ஏன்னா டெலிபோர்ட்டேஷன் யூஸ் பண்ணாமல் நம்ம ஏன்னா பிளாக்கு கூப்பிட்டு நம்ம சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவனும் யோசனை பாருங்க. டக்குன்னு அவனுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. என்னன்னு பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா டிவைன் லெவல் ட்ரெஷர் பாஸும் அன்லாக் ஆகுது பாருங்க. லூஃபன் பார்க்குறான். ரொம்ப நாள் கழிச்சு அன்லாக் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கிறான். அது மட்டும் இல்லாமல் நீ சொன்னதுன்னா நான் செஞ்சுட்டேன்டா கரெக்டாக பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு லூஃபன் சொன்ன யார்கிட்ட ஃபோனில் பேசினு இருக்கான். லூஃபன் வில்லா அப்படின்னு வெளியே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபயர் பால் மாதிரி பார்த்தீங்கன்னா லூஃபன் வில்லா அட்டாக் பண்ணிட்டு வந்து பாருங்க. லூஃபன் சொல்கிறான் இது மாதிரி நீ சொன்ன அட்ரஸ் தான் நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கிறான். லூஃபன் வில்லா பார்த்தீங்கன்னா அப்படி வெறிச்சு செதுருப்பாங்க. லூஃபன் மட்டும் எல்லாருமே உள்ளார இருக்காங்க. அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. இந்த இடத்துல இந்த சாப்டர் முடிஞ்சு நண்பா. நம்ம நெக்ஸ்ட் சாப்டரில் பார்க்கலாம். பாய்.